शरीरं सुरूपं तथा वा कलत्रं यशश्चारुचित्र धनं मेरुतुल्यम् मनश्चेन लग्नं गुरोरङ्घ्रिपद्मे ततः किं ततः किं ततः किं ततः किम् पंचीकृतानि शिल्पानि तत्कार्यञ्च विराजते. அது நோலத்துல இன்னொருத்துக்கு தான் இந்த வார்த்தைக்கும் ஒருத்த காண்பிக்கிறது. பஞ்சீகிருத பஞ்சமகாபூதானி தற்காரியஞ்ச சர்வம் விராடி சுத்தது. கொஞ்சம் அதுக்கு வியாக்கியா பஞ்சீகிருத அதாவது ஸ்தூலம் எல்லாத்தையும் சேர்த்தோம்னா அதுதான் விராட். பஞ்சீகிருதானி பூதானிங்கிறது ஸ்தூலை. அதே மாதிரி அதுலேருந்து வரக்கூடிய எல்லாமே அப்புறம் ஸ்தூலம் தான். ஸ்தூலத்திலேருந்து வருது எல்லாரும் ஸ்தூலம், சூக்ஷ்மத்திலேருந்து ஸ்தூலம் வரும், ஸ்தூலத்திலேருந்து ஸ்தூலம் தான் வரும். அதனால காரியஞ்ச விராடுகள் ஒயின்கள் ஏதது ஸ்தூல சரீரமும் ஆத்மா. இது ஆத்மாவுக்கு ஸ்தூல சரீரம் சரீரம்னு ஒரு சப்தத்தை கொடுத்தார். ஸ்தூலம் சரீரம் ஏதத்யார் அசரீரத்தை ஆத்மா. சரீரமே இல்லாத ஆத்மாவுக்கு இது ஸ்தூல சரீரம் அப்படின்னா இன்னைக்கு கேட்டா இந்த சமஷ்டி சொல்லும் போது சமஷ்டிக்கு அதுல போகம் இல்லை. எஷ்டிக்கு பிரத்யேகம் போகம், சமஷ்டிக்கு போகம் இல்லை. சூலத்துல இது ஜடாகணம் எல்லாமே சேர்த்துதான் மொத்தமா. ஆனா இது எல்லாத்துக்கும் அபிமானியாக உன்னை எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமா ஒரு ஆத்மாவுக்கு உபாசியா வச்சுட்டோமா அது ஆத்மா. வெற்றியில பார்க்கும்போது ஒவ்வொரு சரீரத்துல ஒவ்வொரு ஆத்மானு தெரிகிறது. அந்த சரீரத்துல அந்த ஆத்மா வரும். அதனால்தான் மேற்கொண்ட சரீரம் இதுக்கு பேர் கொடுத்தா சபஷ்டிலேயே அந்த சரீரம்ங்கிற பேரை அப்படியே வச்சிருக்காரு. சூரமே சரீரம் ஏதத்யாத் அசரீரஸ்ய ஆத்மா. சரீரமே இல்லாத ஆத்மாவுக்கு இது சரீரம், ஸ்தூல சரீரம். இந்திரியைக்கு அர்த்தோபலத்தியாகரிகம். இங்க ஸ்தூல சரீரம் சொல்லிட்டார். ஆத்மா ஸ்தூல சரீரம். ஸ்தூல சரீரத்தோடு சேர்த்து ஒரு அவஸ்தை, ஜாகிரத அவஸ்தை. அது என்னது சொல்றார்? இந்திரியைக்கு அர்த்தோபலப்திக்கு ஜாகிரதம். ஒழிச்சிருக்கக்கூடிய நிலை. ஒழிச்சிருக்கிறதுனா என்ன? இந்திரியங்கள்னாலே விஷயங்களை அனுபவித்தது அர்த்தோபலப்தி. இந்திரியைக்கு அர்த்தோபலப்தி இதுதான் ஜாகிரதம். ஜாகிரதங்கிறது இந்த வார்த்தைக்காக வைத்தியா ஒவ்வொரு இந்திரியத்தும் மும்மூணா பிரித்து அது எப்படி விஷயத்தை கிரகிக்கிறதுன்னு சொல்லி வரிசையா ஒவ்வொரு இந்திரியத்தையும் சொல்லுறாங்க. இது எல்லா புராணங்கள்ல இருக்கும், சில உபனிஷத்துகள்ல இருக்கு. அதை இங்க சேர்த்துட்டார். அதிதெய்வதம் அத்தியாத்மம் அதிபூதம் உதித்பிரிதா ஏகம் பிரம்ம விபாகேன பிரமாதி ந தத்துவதா. அதிதெய்வதம் சொல்றோம், அத்தியாத்மம் சொல்றது, அதிபூதம் சொல்றது. இந்த அதிதெய்வதம் அத்தியாத்மம் அதிபூதம் அப்படிங்கிற மூணு பிரகாரமான மூணு விதமாக ஏகம் பிரம்ம காதி ஒரே பிரம்மந்தான் காணப்படுகிறது. விபாகேன காதி அப்படி தெரியறதுக்கு காரணம் சமாத்து அப்படிங்கிறது. இவருடைய பிரமாத்தினாலதான் அது மூணு விதமா தெரியுது. ஆனா வாஸ்தவம் அப்படி இல்லை, ஒரே பிரம்மந்தான். தத்துவதா பிரம்ம தத்துவங்கிறது மூணு விதமாக தெரியவை. இப்ப மூணையும் படிச்சே சொல்ல வேண்டியவர இந்திரியை அர்த்த விஜானம் தேவதா விக்கிரகான்விதை சப்தாதி விஷய விஜானம் ஜாகரிக முக்கியம். இந்திரியை அர்த்தோபலப்தி ஜாகரிகம் அப்படின்னு சொன்னாரு. அதுக்கு வியாக்கியானது இந்திரியங்கள்னாலே அதாவது அந்தந்த இந்திரியக்கு யோக்கியமான விஷயங்களை தெரிவிப்பது அப்படின்னு தெரிந்து கொள்வது அதுதான் ஜாகரிகம். ஆனா இந்திரியங்கள் தானே தன் வேலையை செய்யறதுல தேவதா அனுகிரகம் தேவைப்படும். அதனாலதான் உபனிஷத்து
அகிலர் வாக்கு பூத்வா முகம் பிராபித்தது ஆதித்ய சக்கர பூத்வா அப்படின்னு எல்லாத்தையும் சொல்லும். அதனால ஒவ்வொரு இந்திரியத்துக்கும் ஒரு தேவதானுகிரகம் தேவைப்படுது. அதனால தேவதானுகிரகத்தோடு கூடிய இந்திரியங்கள்னாலே சப்தாது விசேஷமான ஞானம் உண்டாகிறது. அந்த ஞானம் வரும் நிலை ஜாகரிகம் சொல்லப்படாது. ஸ்ரோத்திரம் அத்தியாத்மம் இத்தியுக்தம் ஸ்ரோதவியம் சப்த லட்சணம் அதிபூதம் தரித்தியுக்தம் இதன் தத்திர அதிபூதம். நான் படிக்கிற இதே கிரமத்துல தான் இருக்கு ஸ்லோகம். ஆனா எனக்கு ஒண்ணு தோன்றது, இந்த 13வது ஸ்லோகம் இருக்கு இல்லையா, இதுதான் இந்த இந்திரிய ரசோபலத்தின் ஜாகரிகம்ங்கிறதுக்கு வியாசம். அந்த இந்திரிய ரசோபலத்தின் ஜாகரிகம்னு போட்டதுக்கு அப்புறம் இந்த ஸ்லோகம் போட்டு அதுக்கப்புறம் அந்த அதிதெய்வ வர்த்தார்த்தம் அதிமூட விதி திரிகா ஏகபிரம்ம யுகாஜேனம் சமாஸ்தாதி நதத்துவதான 12வது ஸ்லோகத்தை போட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்லோகம் அத்தியாசம் வைத்துட்டோம்னு வரைக்கும் அந்த 3 விபாகத்தை சொல்லணும் வந்தா இன்னும் கொஞ்சம் படிச்சுன்னு போச்சு. 12 13 13 அப்படி இருக்கலாம்னு தோன்றது. ஆமா, ஏன்னா இதை நடுப்புற இந்த ஸ்லோகத்தை கொண்டு விட்டா அது விட்டு போன மாதிரி தோணும். ஏன்னா 3 விதமா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த 3 விதத்தை உடனே காமிக்கிறதுங்கிறது ஒரு சௌரியமா இருக்கும், படிக்கிறவர்களுக்கும் சௌகரியமா இருக்கும். ஸ்ரோத்திரம் அத்தியாத்மம், இப்ப அத்தியாத்மம் அதிபூதம் அதிதெய்வதம் அப்படின்னா என்னன்னு பாருங்க. ஒவ்வொன்றைக்கு 3 பார்க்கலாம். ஸ்ரோத்திரங்கிறது நம்ம ஸ்ரோத்ரேந்திரியத்தை எடுத்துக்கோம். இந்த ஸ்ரோத்ரேந்திரியம் என்ன பண்றது? சப்தத்தை கிரகிக்கிறது. சப்தத்தை கிரகிக்கிறதுக்கு அதுக்கு உபகாரம் பண்ணக்கூடிய தேவதை ஒண்ணு இருக்கு இருக்கா. அப்போ ஸ்ரோத்திரங்கிற இந்திரியமும் ஸ்ரோத்திரங்கிற இந்திரியத்தினாலே கிரகிக்கப்படக்கூடிய சப்தமும் தான் ஸ்ரோத்திரத்துக்கு அந்த சப்தத்தை கிரகிக்கிறதுக்கு ஒரு சகாயம் பண்ணக்கூடிய தேவதை ஒண்ணு. இது மூணாச்ச. இந்த 3 ஒன்னு அத்தியாத்மம், ஒன்னு அதிபூதம், அதிதெய்வம் அப்படின்னு சொல்லும். அத்தியாத்மம்னா சரீரத்துக்குள்ள இருந்தது இந்த இந்திரியம். இந்திரியமாக இருக்கிறதும் அந்த பிரம்மம் தான். இந்திரியத்தினால கிரகிக்கப்படும் அந்த விஷயமாக இருக்கிய சப்தம் அதுவும் பிரம்மம் தான். அதுக்கு அனுகிரகம் பண்ணக்கூடிய தேவதையாக இருக்கிய அதுவும் பிரம்மம் தான். ஆக ஒரே பிரம்மம் ஏக ஏவ விதமாக இருந்தது. இது ஒவ்வொரு இந்திரியத்திலும் இதேதான். ஸ்ரோத்திரம் அத்தியாத்மம் இத்தியுக்தம். அத்தியாத்மம்னா அந்த இடத்துல ஆத்மசத்தை சரீரத்தை சொல்றது. சரீரத்தில் ஸ்ரோத்திர ரூபமாக, ஸ்ரோத்திரங்கிறது அந்த விஷயத்தை கிரகிக்கக்கூடிய இந்திரியம், இந்திரிய ரூபமாக இருக்கிறது. அதுக்கு அத்தியாத்மம்னு பேரு. ஸ்ரோதவியம் சப்த லட்சணம். இந்த இந்திரியத்தினாலே கிரகிக்கப்படும் விஷயம் என்ன? சப்தம் தான். அதிபூதம், அது பூதம். பூத குணம் தான் ஆகாசத்தினுடைய குணமும் ஆண்டா பூதத்தில் தான் சேரும். அதனால அதிபூதம் தரித்தியுக்தம். அங்கே திசத்தற்ற அதிதெய்வதம். தேவதைகள் ஸ்ரோதரத்துக்கு ஸ்ரோத்ரேந்திரியத்துக்கு சகாயம் பண்ணக்கூடியது. அந்த விசதாரண்யத்துல ஒரு விஷயம் சொல்றது, சாத்புதம் புருஷகா பராமி பர்யாவர்த்தத்தை எத்தனை. அதாவது அந்த மரண காலம் வரைச்சே அந்த சக்ஷுஸ்துக்கோ, அந்த சக்ஷுஸ்துக்குன்னு இல்லை ஒரு உபலட்சணம். இந்த இந்திரியங்களுக்கு அனுகிரகம் பண்ணக்கூடிய அந்த தேவதைகளானது திருப்பிடுமா. திருப்பிடும்னு சொன்னா அந்த இந்திரியங்களுக்கு உபதானம் பண்றது நிறுத்திடும்னு அர்த்தம். பராணி பரியாவர்த்தனை அந்த மாதிரி நிறுத்தறதுனாலதான் அந்த இந்திரியங்கள் அப்ப வேலை செய்யறதுல முடியாம போகுது. ஏன் முடியாம போறதுக்கு காரணம் தேவதைகளுடைய அனுகிரகம். அது ஏன் திருப்பி கொடுத்து அப்படின்னு சொன்னா, இந்த இடத்துல வேலை முடிஞ்சு போச்சு, இந்த இங்க இருக்க வேண்டிய எவ்வளவு நாள் இருக்கணுமோ அது முடிஞ்சு கொடுத்து வேலை செய்ய வேண்டிய காலம். அதனால தான் எல்லாமே இருக்கு. அதனால தேவதைகள் தன்னுடைய அனுகிரகம் பண்றத நிறுத்தி கொடுத்து அப்படின்னு தெரியாச்சுன்னா இது வேலை செய்யாது. அதனால 3 சேர்த்துதான் சொல்லுவாரு. அத்தியாத்மம் இது புரோக்தம் பிரஷ்டவியம் ஸ்பர்சலட்சணம் அதிபூதம் இத்தியுக்தன வாயுசுகற்ற அதிதெய்வதம். இதே மாதிரி ஒவ்வொருக்கும் இது தொழில்ங்கிறது சரீரத்துக்குள்ள அதனுடைய விஷயம் என்ன? ஸ்பர்சங்கிறது உஷ்ணம்,
சீதம் அனுஷ்டா சீதம் எல்லா ஸ்பர்ஷம் சொல்லுவோம் இல்லையா, அதுதான் அதிபூதமாகும். இதுக்கு உபகாரம் பண்ணக்கூடிய தேவதை எதுனா வாயு தத்துவ அதிதெய்வம், வாயு தான் உபகாரம் பண்ண. அதுக்கப்புறம் சக்ஷு அத்தியாத்மம் இத்தியுக்தம் திரஷ்டதியம் ரூபலட்சணம் அதிபூதம் ததித்யுக்தம் ஆதித்யோத்திர அதிதெய்வம். இந்த எல்லா சுலமும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி வரும். நாம எப்படி பிரிச்சுக்கணும்னு கேட்டா, சக்ஷுர அத்தியாத்மம் இத்தியுக்தம், அத்தியாத்மம் சக்ஷு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஒரு வாக்கியம். திரஷ்டவியம் ரூபலட்சணம் அதிபூதம் ததித்யுக்தம் அப்படின்னு ரெண்டாவது. அதாவது அந்த சக்ஷுரித்தியத்தினாலே கிரகிக்கப்படக்கூடிய ரூபம்னு ஒரு விஷயம் இருக்கு, அந்த விஷயத்தை அதிபூதம் சொல்றது. ரூபங்கிறது பூதத்தோடைய குணம் தானே, அதனால அதிபூதம்னு சொல்றது. அதுக்கப்புறம் ஆதித்யோத்திர அதிதெய்வதை, இந்த 4வது பாதம் இருக்கே அது அதிதெய்வத்தை சொல்றது. சக்ஷுரேந்திரியத்துக்கு உபகாரம் பண்ணக்கூடிய தேவதாசி. அடுத்தது ஜிஹ்வா ரசனேந்திரியத்துக்கு வந்தார். ஜிஹ்வாதிசாத்மம் தயா ஆஸ்வாத்தியம் அதிபூதம் ரசாத்மகம் வருணோ தேவதா தத்ர ஜிஹ்வாயாம் அதிதெய்வதம். ஜிஹ்வா ரசனேந்திரியங்கிறது, ரசனேந்திரியங்கிறது அத்தியாத்மம். இதனால நாம அறியக்கூடிய விஷயம் என்னன்னா ரசாத்மகம், அது அதிபூதம். இதுக்கு உபகாரம் பண்ணக்கூடிய தேவதைங்கிறது வருண தேவதை. கிராணம் அத்தியாத்மலட்சம் கிராதவியம் கந்தலட்சணம் அதிபூதம் ததித்யுக்தம் பிருத்திவி அத்திர அதிதெய்வதம். கிராணினா கிராணிவீரியம் மெர்க்குரி, அது அத்தியாத்மம். அதனால அறியப்படும் விஷயம் கந்தம், அது அதிபூதம். அதே சமயத்துல உபகாரம் பண்ணக்கூடிய தேவதை பிருத்திவி அப்படின்னு. பிருத்திவி தேவதை உபகாரம் பண்ணுறது கிரமமா 5 சொல்லிருக்கார். ஆகாசம், வாயு, தேஜஸ், ஜலம், பிருத்திவி. அந்த கிரமத்துல இந்திரியங்கள். இனிமேல் கர்மேந்திரியங்கள் ஞானேந்திரியங்கள் சொல்லப்பட்டாச்சு. கர்மேந்திரியங்களை சொல்றார். வாக் அத்தியாத்மம் இது புரோக்தம் வக்தவ்யம் சப்தலட்சணம் அதிபூதம் ததித்யுக்தம் அக்னி தத்ர அதிதெய்வதம். வாகேந்திரியம் சரீரத்துல இருக்கக்கூடிய கர்மங்கள்லாம், அதனால செய்யக்கூடிய காரியம் என்ன, அது செய்யக்கூடிய காரியம் என்ன, வக்தவியம் பேசுறை, இது அதிபூதம். அக்னியானது அக்னி வாக்குப்பா முகம்பிராவிசத்து, அக்னி அந்த வாகேந்திரியத்துக்கு உதாரணம் பண்ணக்கூடிய தேவதை. அதே மாதிரி ஹஸ்தவோ அத்தியாத்மம் இத்தியுக்தம் ஆதாரவியஞ்சவே அதிபூதம் ததித்யுக்தம் இந்திரஸ்தத்ர அதிதெய்வதம். கை பாணிந்திரியம், அது எடுக்கிறதுக்கு உபயோகப்படுவது. ஆதாரவியம், ஆதானங்கிறது அதனுடைய காரியம் எடுக்கிறது. அதுக்கு தேவதை இந்திரன். பாதவ அத்தியாத்மம் இத்தியுக்தம் கந்தவியம் தத்ர யத்பவே அதிபூதம் ததித்யுக்தம் விஷ்ணு தத்ர அதிதெய்வதம். கால்கள் அது அத்தியாத்மம், நடக்கிறதுங்கிறது அதனுடைய வேலை. கந்தவியம் தத்யத்யத்பவே, இந்த கமனம் இருக்கே அதுதான் அதனுடைய காட்சி, அது அதிபூதம். விஷ்ணு அதுக்கு தேவதைதான். அதே மாதிரி பாயு இந்திரியம் அத்தியாத்மம் விசர்கஸ்தத்ர யோகவே அதிபூதம் ததித்யுக்தம் மிருத்யுஸ்தத்ர அதிதெய்வதம். பாயு அப்படிங்கிற இந்திரியத்துக்கு உடறது, தியாகம் பண்றது, பலாதிகளை தியாகம் பண்றது அதனுடைய வேலை அத்தியாத்மம். அதுதான் அதிபூதம் சொல்லப்படுறது. அதுக்கு மிருத்யுங்கிறது தேவதையாக. உபஸ்தேந்திரியம் அத்தியாத்மம் திரியாதி ஆனந்தத்தை காரணம் அதிபூதம் ததித்யுக்தம் அதிதெய்வம் பிரஜாபதி. அதே மாதிரி உபஸ்தேந்திரியம் இருக்கே அது சரீரத்தில் இருக்கக்கூடிய இந்திரியம் அத்தியாத்மம். திரியாதி ஆனந்தத்தை காரணம் சொன்னதுனாலே அது அதிபூதமாக சொன்னார். அதுக்கு தேவதையாக இருக்கிறது பிரஜாபதி. மனோ அத்தியாத்மம் இது புரோக்தம் மந்தவியம் தத்ர யத்பவே அதிபூதம் ததித்யுக்தம் சந்திர தத்ர அதிதெய்வதம். இந்த மனசு, புத்தி, அகங்காரம், சித்தம்னு 4ஆ பிரிச்சு அந்தக்கரணத்தை சொல்றார். ஒவ்வொன்றும் தனித்தனி தேவதைகள். அதுல மனசு அத்தியாத்மம், அதனுடைய வேலை என்ன, அதனுடைய பிரயோகம் மந்தவியம் தத்ர யத்பவே மனனம் செய்வது. மனனம்னா சிரவணோத்தர மனனம் இல்லை. சிரவணோத்தர மனனம் பண்றதுங்கிறது வேற, சிரவணத்துக்கு முன்னாடி சந்தேகப்படுறதுங்கிறது வேற. இங்க சந்தேகப்படுறது இருக்கு, அதுதான் மனம்.
கந்தவியம் தத்திர ஏற்படே. அதுதான் அதனுடைய அதிபூதம், அதனுடைய வேலை. அதுக்கு உபகாரகமான தேவதையானது சந்திரன். சந்திரன் தத்திர அதிபதி மனச்சந்திரம்னு சொல்லிட்டு புத்தி அத்தியாத்ம வித்யுக்தம் போத்தவியம் தத்திர ஏற்படே. அதிபூதம் தரித்துக்தம் அதிதெய்வம் ப்ரஹஸ்பதி. மனசு அந்த சந்தேகத்தை ஏற்படுத்துறதுன்னு சொன்னால் அந்த புத்தியானது அந்த சந்தேகத்தை தீர்த்து வைக்கும். அதாவது ஒரு நிச்சயத்துக்கு வரும். அந்த நிச்சயம் பண்றது புத்தியுடைய வேலை. அந்த புத்திங்கிறது அத்தியாத்மம். அது செய்யக்கூடிய காரியமான நிச்சயம் இருக்கு, இது அதிபூதம். இந்த புத்திக்கு தேவதையை சார்வது கேட்டா ப்ரஹஸ்பதி, அதிதெய்வம் ப்ரஹஸ்பதி. அகங்கார ததா அத்தியாத்மிகம் அகங்கர்த்தவியம் இவச்ச அதிபூதம் தரித்துக்தம் ருத்ரஸ்தத்திர அதிதெய்வம். மனசுனா அந்தக்கரணம், அந்தக்கரணத்தினுடைய ஒரு பாகம், அது அகங்காரம்னு சொல்லப்படுறது. அதனுடைய வேலை என்னன்னா அகங்கர்த்தது. அகங்காரத்துடைய வேலை அகங்காரமே நான் அப்படின்னு சொல்றது அகங்காரம். அந்த அகங்காரங்கிறது அதனுடைய வேலையா. அதுக்கு உபகாரம் பண்ணக்கூடிய தேவத்தை ருத்ரதான். அதுக்கப்புறம் சித்தம். சித்தம் அத்தியாத்மிக்துக்தம் சேதவியம் தத்திர எதுகவே அதிபூதம் தரித்துக்தம் க்ஷேத்திரஜாந்திர அதிதிஷும். சித்தம்ங்கிறதுக்கு மரணம்னு சொல்லியிருக்கா. ஏற்கனவே அனுபவத்துல வந்ததெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிறது இருக்கு இல்லையா. இந்த மனசு, புத்தி, அகங்காரம் இதுக்கெல்லாம் அந்த சக்தி இல்லை. ஆனா சித்தம் இருக்கு, அது எல்லாம் சம்ஸ்கார ரூபமா தங்கிட்ட வச்சுக்கும். எப்ப வேணுமோ அப்ப எடுத்து வரும், அதான் மரணத்தை ஏற்படுத்தும். அதனால இது சித்தம் அத்தியாத்மம் சேதவியம்னு அதுக்கு அர்த்தம் பண்ணாதான் ஞாபகப்படுத்தி இருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம். இதுக்கு யாரு தேவதைன்னு கேட்டா க்ஷேத்ரஜா அப்படின்னு இருக்கோம். க்ஷேத்ரஜாங்கிறது வியாக்கியாத்தா சாட்சின்னு அர்த்தம் முடியும். க்ஷேத்ரஜா ஆத்மா புருஷா, இதுக்கு தேவதை யாருன்னா சாட்சி. அந்த சைத்தன்யங்களுக்கு கூடவே இருக்கின்ற அந்த சைத்தன்யம் தான் இதுக்கு அதிதெய்வம். இந்திரியங்கள்லாம் சொல்ல முடிஞ்சு சூக்ம சரீரமே முடிஞ்சு போயிடும். சூக்ம சரீரங்கிறதே இந்த 17 தானே. அதுல பிராணங்கள் சொல்லல. இப்போ இந்திரியங்கள் எல்லாம் ஒன்று இருக்கு. 5 தியானேந்திரியம், 5 கர்மேந்திரியம், 4 விதமான அந்தஸ்கரணம், 5 பிராணத்தை சேர்த்துட்டா சரியா போகுது ஆளு. ஆனா இப்போ இந்த காரண சரீரத்தையும் கேட்கிறார். காரண சரீரம்னு சொல்றோம் இல்லையா, பொருள் சூக்ஷ்மம் காரணம், அதை இங்க எடுக்கிற தமோத்தியாத்மி புரோக்தம் விகார தத்திர யோகவே அதிபூதம் தரித்துக்தம் ஈஸ்வரோத்திர அதிதெய்வதம். தமஹா அப்படிங்கிறது இங்க அஜ்ஞானம். இந்த 2 சரீரத்துக்கும் காரணமா இருக்கிறதுனால இது காரண சரீரம் அப்படின்னு பேரு. அது இந்த அத்தியாத்மம் சரீர ரூபமாக இருந்துருக்கு. விகார தத்திர யோகவே அதிபூதம். இப்ப அதிபூதம் அதுக்கு விஷயம் என்னன்னு கேட்டா சகல விகாரமும் அந்த அஜ்ஞானத்திலேருந்து வரக்கூடிய சகல காரியத்தையும் அதிபூதம்னு வச்சுக்க வேண்டியது. இந்த அஜ்ஞானம் சத்துக்கு சகாயம் பண்ணக்கூடியவர் யாருன்னு கேட்டா ஈஸ்வரம் இருக்கார், பரமேஸ்வரன். அதிபூதம் தரித்துக்தம் ஈஸ்வரோத்திர அதிதெய்வதம். சித்தத்துக்கு க்ஷேத்திரஜான்னு சொல்லி சாட்சின்னு சொன்னார். இப்ப இந்த அவித்யாங்கிற மூல காரணம், இது மூல காரணமோ அதை பிரவൃத்தி பண்ணி வைக்கக்கூடியவர் சாட்சாத் பரமேஸ்வரர். மாயாந்து பிரகிருதி வித்யா மாயினந்து மகேஸ்வரம். அவர் தான் அங்கே அதிதெய்வதனாக இருந்திருக்கார். இப்படியாக பாஹ்ய அந்தఃகரணை தேவம் தேவதானுகிரகான்விதைஹி ஸ்வம் ஸ்வம் ச விஷய ஞானம் தத் ஜாகரிகம் உச்சதே. இந்த பாக்கியேந்திரியங்கள், அந்தரிந்திரியம், அந்தःகரணம் சொல்லக்கூடிய இந்திரியம் சொல்லலாம். பட்சிகாரெல்லாம் இந்திரியத்துல சேர்த்துன்னு இருக்கேன். ஆனா சில பேர் அது வேற மாதிரியான இல்லைன்னு சொல்லிட்டு வர. அதனால பாக்கியம் அந்தःகரணம், பாக்கியகரணங்கள் அந்தःகரணம், இது எல்லாத்தினாலையும் தேவதானுகிரகத்தோடு கூடினதாக இருந்தது. இது தன் விஷய ஞானத்தை ஏற்படுத்துறது. அந்த விஷய ஞானம் வரும் நிலைக்கு ஜாகரிகம் அப்படிங்கிறது ஜாகரணம். இங்க ஒரு காரியம் அவர் பண்ணினார். சாதாரணமா நாம ஸ்தூல சரீரம்,
ஸ்தூல சரீரம் தானே ஜாகிரத் அவஸ்தையில பிரதானம் இல்லையா? எதை ஸ்தூல சரீரம் ஆத்மனகான்னு சொல்லிட்டோ அதோடைய அவஸ்தையை ஜாகரிகம் நடக்கும். ஆனால் அந்த ஜாகரிக அவஸ்தையில நம்ம ஸ்தூல சரீரத்தோடு தான் சம்பந்தம்ங்கிறது இல்லை. இப்படி வச்சுக்கணும். எல்லாத்துக்கும் இருக்கு. ஸ்தூல சரீரம், சூக்ஷ்ம சரீரம், காரண சரீரம், மூணே அவனுக்கு சம்பந்தம் இருக்கு ஜாகிரத்துல. நாம திடீர்னு அப்படி பிரிச்சு மூணா பிரிச்சு ஜாகிரத்துல ஸ்தூல சரீரத்தோட தான் அவனுக்கு சம்பந்தம் அப்படின்னு நினைக்க விட்டாரு. என்ன எப்படி வச்சுக்கணும்னு சொன்னா, ஜாகிரத்துல தான் ஸ்தூலத்தோடு சம்பந்தம். ஜாகிரத்திலே ஸ்தூலத்தோடு தான் சம்பந்தம்ங்கிறது கிடையாது. எல்லா சம்பந்தமும் இருக்கு அவனுக்கு. ஆனா ஸ்தூல சம்பந்தம்ங்கிறது ஜாகிரத்துல மாத்திரம்தான். அடுத்தது சூக்ஷ்மத்துக்கு 2வது அவஸ்தை சொப்பனாவஸ்தைக்கு போகும்போது இந்த ஸ்தூல சரீர சம்பந்தம் இவனை விட்டு கைவிடும். இது பாக்கி 2 இருக்கும். அதனால 3க்கும் அப்ப சம்பந்தம் இருக்குங்கிறத காண்பிக்கிறதுக்காக இந்த வரிசா சொல்லுங்கிறத 3 பிரிச்சுட்டு வருது. சமகான செல்வி அந்த அத்தியானம் இருக்கு, அத்தியானத்தை சேர்த்து வார்த்தைகள். ஆக இத்தனை இது எல்லாமே ஆத்மாவுக்கு சாதனம், உபகரணமா இருக்கு. இந்திரிய ரசோபலப்தி ஜாகரிசம்னு சொல்றது அது 3 அம்சத்தை சேர்க்கிறது. அது இந்திரியம்ங்கிறது ஒண்ணு இருக்கணும், அதுக்கு விஷயம்னு ஒண்ணு இருந்தாலும் தேவதை ஒண்ணு இருந்தாய், தேவதாவுக்கும் இது 3 இருந்தாதான் இது ஜீவாத்மாவுக்கு அது உபயோகப்படும் இல்லையா? ஜாகிரதமா இருக்கக்கூடிய அந்த ஜீவாத்மாவுக்கு அந்த இந்திரியம் உபயோகப்படணும்னு சொன்னா இந்த 3 இருக்கணும். இந்திரியம், அதுக்கு விஷயம், தேவதை. ஆக வரிசை சொல்லி விட்டார். ததுபயாபிமானி ஆத்மா விஸ்வகா ஏதத்ரயமகார அப்படின்னு பற்றியலாம் மூலம். ததுபயாபிமானினா என்ன? முன்னாடி 2 சொல்லிருக்க. அந்த ரெண்டிலையும் அபிமானம் கொண்டவன் அவனுக்கு விஸ்வன் தெரியும். எந்த 2? இப்ப சொன்ன ஒரு ஜாகரிதாவஸ்தா, இந்த ஜாகரிதாவஸ்தையும் அதே போல அந்த ஸ்தூல சரீரம் சொன்னோமே, ஸ்தூல சரீரமும் இந்த 2ஐயும் தன்னுடையதுன்னு எவன் நினைக்கிறானோ அவன் தான் விஸ்வன். அவன் தான் விஸ்வன். இந்த ஸ்தூல சரீரம் நமக்கு இருக்கோ, இது ஒரு சரீரத்தை நம்ம யோசிச்சு பார்ப்போம். இது யாருடைய சரீரம் கேட்டா என்னுடைய சரீரம் நம்ம சொல்லுவோம் இல்லையா? அதை எதுவும் வச்சுப்போம். ஒன்னும் சந்தேகமே இல்லை. எப்படி என்னோடதாச்சுங்கிறது தெரியாம இருக்கலாம். ஆனா இது யாருடைய சரீரம்னா என்னுடைய சரீரம் அப்படின்னு சொல்றதுல ஏதாவது சந்தேகம் வருதோ? இல்லை. அதே சமயத்துல நான் முழிச்சிருக்கேன் அப்படிங்கிற சந்தேகம் இருக்கோ? இல்லை. இவர் 2ஐயும் தான் இங்க வாங்கிக்கணும். இந்த சரீரத்துல எனக்கு சம்பந்தம் இருக்குன்னு தெரிஞ்சிருக்கானா அப்ப ஸ்தூல சரீரத்துக்கு அவன் அபிமானி ஆயிருந்தான். முழிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க, அப்ப ஜாகிரதா அவஸ்தைக்கு அபிமானி ஆயிருந்தான். இந்த 2ஐயும் அபிமானம் உள்ளவன் இருக்கானே அவன் தான் விஸ்வன் தான். அதுக்கப்புறம் ஏதத்ரயமகார உபயாபிமானி சொன்னார். இப்ப இது 3 சேர்ந்து அகாரங்கள் திடீர்னு உள்ள போயிட்டாரு. அதாவது ஓங்காரத்துக்கு அகாரம், உகாரம், மகாரம்னு சொல்றது அந்த அகாரத்துல இது எல்லாம் அடங்கும். 3 அடங்கும். 2 தானே சொன்னார். 3 எங்கேன்னு சொன்னா அபிமானி சொன்னாரு. அந்த ஸ்தூல சரீரம், அந்த அவஸ்தை, ஜாகரிக அவஸ்தை, இந்த 2க்கும் அபிமானியாக இருக்கக்கூடிய ஜீவன் விஸ்வன், இது 3 சேர்த்து ஒன்னா பண்ணி அகாரத்தில் அடங்கும். பிரணவத்துடைய முதல் பாதம் அகாரம். அந்த அகாரத்துல இது அடங்கும். எப்படி அடங்குங்கிறது அப்படி சொல்லுவார். எப்படி தியானம் பண்ணணும்? ஜாகரிகாவஸ்தா சரீரமும் கரணாக்கிரமி எஸ்தையோர் அபிமானி வித்யா விஸ்வகா இத்யபிஹீயதே. இப்ப சொல்லப்பட்ட அந்த ஜாகரிகம்ங்கிற அவஸ்தையும் அந்த சரீரமும் கரணம்னா இந்திரியங்களுக்கு ஆச்சரியமா இருக்கக்கூடிய சரீரம் சொன்னா ஸ்தூல சரீரம்னு அர்த்தம். அந்த ஸ்தூல சரீரமும் இது 2க்கும் அபிமானம் வைத்துக் கொண்டு இருக்கக்கூடிய ஜீவனும் விஸ்வன்னே சொல்லப்படுறானே
அவனும், இது மூவன். இது மூணும் தான் ஆகாரம். அதோட சொல்லி நிறுத்திட்ட. பாக்கி வியாக்கியானம் பண்ணல. ஏகத்ரயம் அகாரஹ. இது மூணும் அந்த பிரணவத்துல உள்ள அகாரத்தில் அடங்கும். அகாரத்துக்கு அர்த்தம் என்னன்னா இது வச்சுக்கணும். அதாவது இந்த பதார்த்தம், அந்த பதார்த்தத்தை சொல்லக்கூடிய சப்தம், இது ரெண்டிலையும் அந்த பதார்த்தமானது அந்த சப்தத்திலே அடங்குறது அப்படின்னு தியானம் பண்ணிட்டு வர. இப்ப இது எல்லாமே அகாரத்துல அடங்குனா பிரணவத்துல உள்ள அகாரமே தான் இது. அதை தவிர்த்து தனியாக இருக்கு. அபஞ்சீகிருத பஞ்ச மகாபூதானி பஞ்ச தன்மாத்திராணி. இது அகாரம் தான். அடுத்தது உகாரம். அந்த உகாரத்தை வர்ணிக்கிறதுக்கு இதுவரை ஸ்தூலத்தை சொல்லி பிடிச்சாச்சு. இப்போ சூக்ஷ்மத்துக்கு வர. சூக்ஷ்மன்னா என்ன? அபஞ்சீகிருத பஞ்ச மகாபூதானி பஞ்ச தன்மாத்திராணி. அதாவது எப்படி சிருஷ்டி ஆனதோ பஞ்ச மகாபூதங்கள் சிருஷ்டி ஆகுது, அந்த சிருஷ்டியான குடும்பம் அப்படியே வச்சுக்கோம்னா அதுக்கு சூக்ஷ்மம்னு சொல்லுவோம். அந்த பஞ்சீகரணம் பண்ணினா அது ஸ்தூலமா போயிடும். பஞ்சீகரணமாகறதுக்கு முன்னாடி உள்ள நிலையிட்டு அது அபஞ்சீகிருத பஞ்ச மகாபூதானி 5 மகாபூதங்கள், அதுக்கு பஞ்ச தன்மாத்திரைகள். அதுவும் வேலை செய்யுது. பஞ்சீகரணம் ஆகிறதுக்கு முன்னாடியே அந்த அபஞ்சீகிருதமான பூதங்கள் பல காரியங்களை உண்டாக்க. ஆனால் அந்த பஞ்ச மகாபூதங்களோ அதனால் ஏற்பட்ட காரியங்களோ அதனால வந்த காரியங்களோ நம்மளால அனுபவிக்கக்கூடியதாக, அதாவது பார்க்கப்படும் விஷயமாக அது இல்லை. சூக்ஷ்மமாய் அதான் தத் காரியங்க என்ன? பஞ்ச பிராணாக தச இந்திரியாணி மனஹா புத்திச்ச இது சப்ததசகம் லிங்கம் பௌதிகம் ஹிரண்யகர்ப்பः இது உச்சதே. ஏதத் சூக்ஷ்ம சரீரம் ஆத்மா. இந்த பஞ்ச தன்மாத்திரைகள் சொன்னோமே, இந்த பஞ்ச தன்மாத்திரைகளுடைய காரியங்கள். அந்த காரியங்கிறது என்ன? 5 பிராணங்கள், 10 இந்திரியங்கள், மனசு ஒண்ணு புத்தின்னு ஒண்ணு. இதை விஸ்தாரமா சொன்னாக்க 4 ஆகும். சங்கேபமா சொன்னா மனசு புத்தி உபயோகியா. இந்த 17 இருக்கு. இதுக்கு லிங்க சரீரம் பேரு. இந்த லிங்க சரீரமானது எல்லாமே பூசிக்கலாம். பஞ்சபூதங்கள்ல இருந்து வந்ததுதான். இதை ஹிரண்யகர்ப்பன்னு சொல்றது. சமஷ்டியில மொத்தத்துல சேர்த்து பார்க்கும்போது எல்லாருக்கும் சேர்த்து சொல்றதுக்கு ஹிரண்யகர்ப்பன்னு பேரு. தனித்தனியாக பார்க்கும்போது அவருக்கு தைஜகம். முன்னாடியும் விஸ்வகான சொன்னது வெஷ்டியில யுகத்தார், சமஷ்டியில வைஸ்வானர் ஆனது. அதனாலதான் அதை விராடிக்கு உச்சதேன்னு சொன்னார் இல்லையா? விராட்டு வைஸ்வானரகா இதெல்லாம் ஒரு பரியாயம். எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமா சொல்ல போனா அவன் விராட் அல்லது வைஸ்வானரன்னு சொல்லலாம். இப்ப அதை எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமா சொல்றதுக்கு ஹிரண்யகர்ப்பன்னு பேரு. தனித்தனியாக சொல்லும் போது அவன் தைய அணி ஆகும். ஏதது சூக்ஷ்ம சரீரம் ஆத்மனா. இதுதான் ஆத்மாவுக்கு சூக்ஷ்ம சரீரம் சொல்லப்படுறது. இந்த சமுதாயம் இப்ப இங்க வெஷ்டி சமஷ்டின்னு 2 கொண்டு வந்தோமே, அந்த வெஷ்டி சமஷ்டி இது 2 கொண்டு வரக்கூடிய பிரயோஜனம் என்ன? அதுல நாம சிந்தனை பண்ண வேண்டிய அம்சம் என்னங்கிறது வார்த்திகக்காரர் தெரிவிக்கிறார். விஸ்வம் வைராஜ நிமித்தேன பஷ்யே சேத நிவர்த்தயே. விஸ்வன்மை சொல்லப்பட்ட இந்த ஜீவாத்மாவை எப்படி பார்க்க வேண்டும்? பஷ்யே எப்படி பார்க்கணும்னு சொன்னா வைராஜ ரூபேட பார்க்க வேண்டும். விராட் ரூபமாக இவனை பார்க்க வேண்டும். எதுக்காக எப்படி அப்படி பார்த்தா என்ன ஆகும்னா பேத நிவர்த்தை. இப்ப சாதாரணமா வெஷ்டி சமஷ்டி அந்த 2ல நமக்கு என்ன ஆகும்னா வெஷ்டிங்கிறது குட்டியா இருக்கும், சமஷ்டிங்கிறது பெருசா இருக்கும். எல்லாமே சேர்ந்து வெஷ்டியும் சமஷ்டியும் ஒன்னான்னு கேட்டா இல்ல வெஷ்டி சின்னது அது பெருசு, இது வேற அது வேறன்னு சொல்லுவோம். இது சின்னது அது பெருசுன்னா இது வேற அது வேற தானே. அது சின்னது இல்லை, இது பெருசு இல்லை. இது சின்னது அது பெருசு அப்படின்னு சொன்னாலே இது வேற அது வேறங்கிறது சுத்தமா இப்படி சேதமாகத்தான் நமக்கு தெரியும். ஆனா இப்ப நாம பார்க்க வேண்டியது எப்படின்னு சொன்னா இந்த சின்னது அந்த பெருசுல அடங்கினது, அதோட ஒன்னாக போனது. ஆக இது மறைஞ்சிடும். வேத நிவர்த்தியை சொல்றதுக்கு விஸ்வங்கிற அந்த சொருக்கம் மறைஞ்சு அந்த சமஷ்டி ரூபம் இருக்கே, அந்த சமஷ்டி உண்டுதான். அதுக்கு எப்படி திருஷ்டாந்தம் கொடுக்கறது?
வனம்னு இருக்கு. வனம்னு சொன்னாக்கா அது பல விருட்சங்களுடைய ஒரு சமூகம். ஏன் அதுல எல்லாமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விருட்சம், ஒத்த விருட்சம் தான். ஆனால் அந்த விருட்சம் எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமா பார்க்கறதுக்கே நமக்கு வனம் அப்படின்னு கிடைக்கிறது. வனம்னு சொல்றோம். அதுதான் வன சித்தார்த்தமா சொல்றோம். இப்ப நாம என்ன பார்க்கணும்னு கேட்டா, தனியா ஒரு விருட்சத்தை நம்ம அடையாளம் வைக்கும்போது என்னுடைய விருட்சம் அப்படின்னு ஒரு அடையாளத்துக்காக வச்சுருக்கோம். இப்ப வனம்னு சொன்னோம்னா அந்த வனத்துல என்னுடைய விருட்சம் சேருமா சேராதா, என்னுடைய விருட்சத்தை சேர்த்து அது வனமாகுமா, இல்லை இதை விட்டுட்டு பாட்சி மாற்றம் வனமாகுமான்னு கேட்டா என்ன சொல்றது? சேர்த்துதான். அது தனியா இருக்காது. நீங்க விருட்சம்னு சொன்னா ஒன்னா இதை உங்க விருட்சமா வச்சுக்கலாம். ஆனால் வனம்னு சேர்க்கும் போது இதுவும் சேர்ந்துதான். அப்ப இது தனியா இல்லை பண்றது. அப்ப இந்த திருஷ்டாந்தத்தை நமக்கு வச்சிருந்தோம்னால் நமக்கு ஒவ்வொரு உபாதி தனியா இருக்கு. ஒரு சரீரம், அதுக்குள்ள இருக்க சரீரம் எல்லாமே இருக்கு. அதனால நம்ம தனித்தனியா ஜீவனாக இருக்கா. அப்ப இந்த வியக்திய எல்லாம் மொத்தத்துல சேர்த்து அடக்கியமான ஸ்தூலம் அப்படிங்கிறதுல மொத்தமா சேர்க்கறது என்ன ஆகும்? இதுவும் அடங்கும், மற்றதும் எல்லாம் எல்லாமே அதுக்குள்ள விடுத்தோம்னு சொன்னா சேத நிவர்த்தி. வியக்தியில பார்க்கறது நான் வேறு நீ வேறு, இந்த சரீரம் வேறு அந்த சரீரம் வேறு, என்னுடைய மனசு வேற உங்க மனசு வேற, என்னுடைய கண்ணு வேற உங்க கண்ணு வேற, எல்லாம் வேற வேறையா இருக்கு இல்லையா? ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி சரீரமா இருக்கு. ஆனா சமஷ்டின்னு பார்க்கும்போது இந்த பேதம் மறைஞ்சு போகும், பேத நிவர்த்தி. அதனால எப்படி பார்க்கறாங்க, இந்த வியக்திங்கிற திருஷ்டியம், அதாவது இது ஒரு பிரயத்தனத்தால பண்றதுதான். இது ஒரு தத்துவ தியானம் இல்லை, இது ஒரு தியானத்துக்காக சொல்லப்பட்டதுதான். இந்த வெட்டிய தனித்தனியா பார்க்கிறோமே, இத்தனை வெட்டி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வெட்டி இருக்கும். இந்த வெட்டி எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமா சமஷ்டின்னு பார்க்கும்போது ஒரு பாவனை பண்ணும்போது இந்த பேதங்கள் தான் மறைஞ்சு போச்சு. அது சொல்றார், நிற்பம் பஞ்சாத ரூபேன பட்டே நிவர்த்தது. அதுக்கப்புறம் லிங்க சரீரம் வந்து ஞானேந்திரியாணி பஞ்சைவ பஞ்ச கர்மேந்திரியாணிக்க ஸ்ரோத்ர துவங் நயன கிராண ஜிஹ்வாஹ ஜீந்திரிய பஞ்சகம் வாக் பாணி பாத பாயு பஸ்தாக கர்மேந்திரிய பஞ்சகம் மனோ புத்திர் அகங்கார சித்தே சதுஷ்டயம் பரிசா சொல்லிட்டு வர. ஞானேந்திரியாணி பஞ்சைவ பஞ்ச கர்மேந்திரியாணி 9 சுலோகம். ஞானேந்திரியங்கள், ஞானேந்திரியம் 5, கர்மேந்திரியங்கிறது 5. இது முன்னாடி சொல்லிட்டாரா? அப்ப கேட்பா, ஞானேந்திரியங்கள்லாம் எதெல்லாம் ஞானேந்திரியம், எதெல்லாம் கர்மேந்திரியம் அப்படின்னு கேட்டா அதுக்கு சொல்றார், ஸ்ரோத்ர ஸ்வங் நயன கிராண ஜிஹ்வாஹா ஜீந்திரிய பஞ்சகம். ஜீனா தியானம், இதான் ஞானேந்திரிய பஞ்சம். முன்னாடி சொன்னா அதே கிரமத்துக்கு இருக்க. உண்மை சப்தத்தை கிரகிக்கிறதுக்கு ஸ்ரோத்ரேந்திரியம், பரிசத்தை கிரகிக்கிறதுக்கு ஸ்வதீந்திரியம், ரூபத்தை கிரகிக்கிறதுக்கு நயனம்னு தத்துவீந்திரியம், ரசத்தை கொஞ்சம் மாற்றிட்டா இல்லையா? ஜிஹ்வா பின்னாடி இருக்கு. அது இருக்கா வந்து ஸ்லோகம் கேட்டா. அப்ப ஜிஹ்வாவை முன்னாடி போட்டு கிராணத்தை போட்டாக்க இந்த நமக்கு லிங்கத்துல கஷ்டமா போச்சு, கிராணானில வந்து. அதனால கிராணத்தை முன்னாடி போட்டு ஜிஹ்வா போட்டா, அதாவது கந்தத்தை கிரகிக்கக்கூடியது கிராணம், ரசத்தை கிரகிக்கிறது ஜிஹ்வா. இந்த 5 தியானி. ஏன்னா இது தியானத்தை உண்டு பண்ணக்கூடிய இதுவும் ஆயிடுச்சு. அதே மாதிரி வாக் பாணி பாத பாடி உபஸ்தாக கர்மேந்திரிய பணிக்கும். இது வேலை செய்யறது, இது தேவைப்படுறது. அதனால இது கர்மேந்திரியம் சொல்லப்படும். அடுத்தது மனோ புத்திர் அகங்கார சித்தன் தேதி சதுஷ்டகம். அங்க 2 தான் சொன்னாரு, மனோ புத்தி தேதி சப்ததசகம் வைக்கணும்னு. ஆனா அவாந்தர பேதத்தை ஒவ்வொன்னே 2 பிரிப்பிச்சிருக்கும் போது மனசா புத்தி அகங்காரா சித்தம் அப்படின்னு 4 பண்ணிட்டார். அதனுடைய வேலை என்னங்கிறத காண்பிக்கிறார். சங்கல்பாட்சம் மனோரூபம் புத்தி நிச்சய ரூபிணி அபிமானாத்மக தத்வத் அகங்கார கீர்த்தித அனுசந்தான ரூபஞ்ச சித்தமித்யபிதீயதே. மனசு, புத்தி, அகங்காரம், சித்தம்னு 4 விதமா அந்தக்கரணத்தை சொன்னே. இந்த அந்தக்கரணை செய்யக்கூடிய வேலைகள் என்ன அப்படின்னு கேட்டால், சங்கல்பாட்சம் மனோரூபம், மனசு செய்யக்கூடியது என்னன்னா ஒரு சங்கல்பம். அதாவது நிச்சயம் பண்றதுக்கு முன்னாடி உள்ள நிலை, இதுக்கு சங்கல்பம்.
இது வரலாமே, வரலாமா கூடாதா அப்படிங்கிறதா சந்தேகம். இதுதான் சங்கல்பம். அந்த சங்கல்பத்துக்கு அப்புறம் நிச்சயமாகாது. அதனால நிச்சயத்துக்கு பூர்வம் அவஸ்தை. இதை இந்த மனசுடைய வேலையாக எடுத்துக்க வேண்டும். அதே மாதிரி புத்தி நிச்சய ரூபிணி. அதுக்கப்புறம் வரக்கூடியது புத்தியானது என்ன பண்றது, தீர்மானத்துக்கு வருது. இதுதான் இதுதான் பண்ணணும் அப்படின்னு தீர்மானம். ஏன் பிரசித்தம். அதுக்கப்புறம் அபிமானாத்மக தத்துவ அகங்கார பிரகீர்த்திதா. அகங்காரங்கிறது என்ன, அதை எப்படி நம்ம பார்க்கலாம் அப்படின்னு கேட்டா, ஒரு அபிமானம். அபிமானங்கிறது நான் அப்படிங்கிற ஒரு அபிமானம். நான்கிற அபிமானம்னா என்னது, நான் தொடர்பு இது மாற்றம் இல்லை, தொடர்புக்கு ஹேதுவான ஒரு தியான விசேஷம். அதுதான் அபிமானம். அந்த அபிமானம் இருக்கிறதுனால தான் நம்ம அவங்க தன்னை தெரிவிக்க முடியாது. அகங்காரம் அதுக்கு. சித்தங்கிறது என்னன்னா அனுசந்தானம். அனுசந்தானம்ங்கிறது இது எல்லாத்துக்கும் அனுசந்தானம் வரும். முன்னாடி சங்கல்பம் வந்தது, என்ன சங்கல்பம் பண்ணினோம், அப்புறம் எப்படி தீர்மானம் பண்ணினோம், தீர்மானம் என்ன சாதனங்கள், அதுக்கப்புறம் அகங்காரம், இது எல்லாத்தையும் சேர்த்து அந்தந்த சம்ஸ்காரம் வரைச்சு அந்த சம்ஸ்காரத்தை வாங்கி வச்சிருந்து இது ஸ்மரணத்தை ஏற்படுத்தும் சித்தம். இப்படியாக நாலு விதமான அந்த கரணங்கள். அப்புறம் பஞ்ச பிராணாக இருக்க தற்காலிக பஞ்ச பிராணாக தச இந்திரியாணி. பஞ்ச பிராணங்கள் என்ன அதை சொல்ற. பிராணோபான தசா தியானா உதானாட்ச தசைவச்ச சமானச்சேதி பஞ்சயிதா கீர்த்திதா பிராண விருத்தையா. வாஸ்தவத்துல பிராணங்கிறது ஒன்னே ஒண்ணுதான். அந்த பிராணனுடைய விருத்திகள் 5 விதத்தாக இருக்கு. விருத்திகள்னா வேலைகள். அந்த வேலைகளை கொண்டு அதுக்கு பிராணம், அபானம், தியானம், உதானம், சமானம் 5 பேரும் இருக்கு. பஞ்சயிதாக பிராணவருத்தைய கீர்த்திதாக. இந்த 5 பஞ்சவருத்திகள் மனோர் விபதிச்சதே அப்படின்னு சூத்திரம் இருக்கு. இந்த 5ம் அந்த ஒரே பிராணனுடைய விருத்திகள்னா வேலைகள். விருத்தின்னு சொன்னா காரியம். மனதுடைய விருத்தின்னு சொன்னா மனதுடைய காரியம் தான் இல்லையா? அந்த மாதிரி பிராணனுக்கு அதனுடைய காரியத்தை பிராண விருத்தி. அதுக்கப்புறம் அந்த அது அப்படின்னா என்னங்கிறது போடல சொல்லிருக்கு இல்லையா? அந்த பிராணம் என்ன பண்றது, அபானம் என்ன பண்றது, தியானம் என்ன பண்றது இல்லையா? அந்த விருத்திகள் அதை சொல்லிருக்கலாம். ஆனா இங்க சொல்ல விட்டுட்டார். ஒண்ணும் இல்லை, அது மற்ற இடத்துல பிரசித்தமா இருக்கு. இந்த பிராணனுடைய வேலை என்னன்னா, முகத்தினாலையும் நாசிகையாலையும் மூக்காலையும் ஒரு காத்து உள்ள போது வருது இல்லையா? சிரமாடி இருக்கல, வழியில வருது உள்ள போடுது, வழியில வருது உள்ள போடுதுன்னு சேர்ந்து இதான் சுவாச உச்சுவாசம் சொல்றேன். இந்த சுவாச உச்சுவாச காரியம் பிராணனுடைய பிராக்கமனவான் பிராணனா அப்படி. அதுக்கப்புறம் அபானகானை சொன்னது, அதுக்கு வேலை இங்கே இல்லை. இந்த மேல் சரீரத்துல மேல் பாகத்துல இருக்கு வேலை இல்லை, அது கீழ் பாகத்துல வேலை. அதாவது வேண்டாத பதார்த்தங்கள் சாப்பிடறதுல எத்தனையோ பதார்த்தங்கள் எல்லாம் அது 3 பாகம் வருது. ஒன்று பரமதூக்ம பாகம் நம்ம சரீரத்துல கொய்து மனசுக்கு பலத்தை கொடுக்குறான். அண்ணன் சாப்பிடுறோமே சாந்தோக்கிய விதத்துல அது சூக்மமான பாகம் சரீரத்துல மனசுக்கு பலத்தை கொடுக்கறது. ஒரு மத்தியமமான பாகம் சரீரத்தை வளர்க்கிறது, சரீரத்துக்கே பலம் கொடுக்குறது. ஸ்தூலமான சட்டை வழியிலேந்து வருது. அப்ப அந்த ஸ்தூல பாகம் வெளியில வர்றதுக்கு காரணமான, அதாவது சரீரத்துல எது வாண்டாத அம்சமோ அந்த அம்சத்தை வெளியில சொல்றது. இது அபானத்துடைய வேலை. தியானம் அப்படிங்கிறது அது மத்தியத்துல இருக்கும். பிராணம் அபானம் இது ரெண்டுக்கும் மத்தியத்துல இருந்தது. அது என்ன பண்ணுமான்னு கேட்டா, நம்ம பலபூர்வமான சில காரியங்கள் பண்ணும் போது தியானம் தான் இருக்கும். அப்பிராணன் அனபானம் வச்சும் அபித்தியாசம். அதாவது மூட்டை ஒழிக்கட்டு சில வேலைகள் செய்ய வேண்டியிருக்கும். பலவத்தான காரியம் பண்ணணும், மூட்டை ஒழிக்கிற வேலை செய்ய சொல்றோம். அப்ப பிராணமோ அபானமோ வேலை பண்ணாரு, அது நமக்கு நியாயம் பண்ணாரு. இந்த தியானம் இருக்கே இது வேலை செய்யும். அது மாத்திரம் இல்லை, இந்த தியானம் சர்வ சரீரதான். சரீரத்துல எல்லா இடத்துலையும் வியாபிக்க. அப்புறம் உதாரணம் கடைசியில வரும், சமானத்தை வச்சுருவோம். சமானம் என்ன பண்றதுன்னு சொன்னால், சரீரத்திலே ரத்த சஞ்சாராதிகள் கரெக்டா எங்க எப்படி ஆகணுங்கிறதுக்கு அது பாருங்க. அன்னமய போற
நம்ம பாடு வாயில போடுறோம். இது போய் சேர வேண்டிய இடம் எங்க, அது எப்படி விகாகமாகி எங்க போகுது போகணும், அது எல்லாம் வேலை இது பாத்துக்கலாம். சமானத்துக்கு சமம் நயத்தி சமான உதாரண ஊர்த்தம் நயத்தி. ஊர்த்தம் நயத்தின்னு சொன்னாக்க இந்த சரீரத்துல ஸ்தூல சரீரத்தை சூக்ஷ்ம சரீரத்தை உள்ள போட்டு அப்படியே அடைச்சி வச்சிருக்கு இல்லையா? சூக்ஷ்ம சரீரம் அடைச்சி வச்சிருக்குன்னா அதை நல்லா ஒட்ட வச்சு வச்சிருக்கு. இப்போ கண்ணுன்னு சொன்னா இந்த இடத்துல, காதுன்னா இங்க, அது இருக்குன்னு இந்த ஸ்தூல சரீரத்துல ஒரு இடம் பண்ணியிருக்கு. மனசுன்னு சொன்னா ஹிருதயம், எல்லா இடத்துலயும் இது போயிட்டு வந்து இருந்தாலும் கூட இந்த சூக்ஷ்ம சரீரத்துக்கு ஸ்தூல சரீரத்துல ஒவ்வொரு இடம் கொடுத்துருக்கு. அதனால அந்தந்த இடத்துல அதை நல்லா ஒட்ட வச்சு வச்சிருக்கவே அது இங்கே காப்பாடுனா இந்த சரீரத்தை விட்டு கிளம்புறதுக்கு பிச்சு எடுக்கிற போது பிரிக்கலாம் இல்லையா? அந்த பிரிக்கிற வேலை பண்றதுதான். இதை எடுத்து பிரிச்சு வெளியில கழுவி விட்டுருவோம். அதுக்கப்புறம் நல்லது. அதனாலதான் சொல்றாங்க என்ன நவத்வாரே ஆயுஷ் பிரவதி சந்தகம் கச்சதி என்ன திஷ்டதி அற்புதம் அப்படிங்கிறது. கச்சதீதி அற்புதம்னு சொல்லுவாங்க. இந்த சரீரத்தை உயிரோட இருக்கிறதா ஆச்சரியம். இந்த ஏகப்பட்ட ஓட்டம் இருக்கு, அது மாதிரி உதவிகளுக்கு போறதுன்னு ஆச்சரியம் இல்லை அப்படின்னு சொல்றது ஒரு இவன் உள்ள போகலன்னு சொன்னா அதை கரெக்டா ஒட்டமிச்சு நல்லா ஒட்டின்னு இருக்கிறவரை இங்க இந்த பிச்சை எடுத்துட்டோம்னா சொல்றது. அது உதாரணத்துடைய வேலை. இப்படியாக வேலைகள்லாம் இருக்கு. அதுக்கு மேல கம் வாயு அக்னி அம்பு க்ஷிதயா பூதசூக்ஷ்மாணி பஞ்சச அவித்யா காம கர்மாணி லிங்கம் புரியஷ்டகம் இருக்கு. புரியஷ்டகம் அப்படின்னு ஒரு சப்த பிரயோகமா இருப்பாங்க. புரியஷ்டகேன லிங்கேனா பிராணாதித்யேன சகிஜ்யதே அப்படின்னு ஏதோ வச்சனங்கள்லாம் கூட எடுத்திருக்காங்க. ஒரு அஷ்டகம், ஒரு 8 அம்சம் சேர்ந்ததுக்கு அஷ்டகம். புரியல இந்த தேகம்னு வச்சுக்கோ. இந்த தேகத்துக்குள்ள சேர்ந்து இருக்கும் ஒரு 8 ஒரு அஷ்டகம். அது புரியஷ்டகம். புரியஷ்டகம்னே இருக்கு. அது என்னது? இதுதான் இந்த 5 தான், இந்த 8 தான் அந்த புரியஷ்டகம். கம் வாயு அக்னி அம்பு க்ஷிதயா பூதசூக்ஷ்மாணி பஞ்சச அவித்யா காம கர்மாணி லிங்கம் புரியஷ்டகம். இது ஒண்ணுமில்ல. இப்படி பாருங்க. பிராணாதி பஞ்சகம் முதல்ல இங்க லிங்கம்னு சொல்றதே உங்களுக்கு எத்தனை 5 வருது? ஜானேந்திரிய பஞ்சகம், கர்மேந்திரிய பஞ்சகம், பிராண பஞ்சகம், அந்தக்கரண பஞ்சகம், ஒரு 4 ஆயிடுது. அதை தவிர்த்து ஒரு 4 சேர்த்தோம்னா ஒரு 8 ஆயிடும். என்ன 8 ஆகும்னா பஞ்ச ஸ்தூலபூதங்கள். ஸ்தூலபூதங்கள் பூதங்கள் அங்கே இருக்கணும். அது ஸ்தூலம் சூக்ஷம் எல்லாத்தையும் சேர்த்து கூட எடுத்து விடலாம். ஏன்னா சூக்ஷம் பூதத்தை நம்ம தனியா இப்போ எடுத்துக்க வேண்டியதில்லை. பஞ்சீகரணம் ஆனதுக்கு அப்புறம் இந்த இதை தவிர்த்து ஒன்றும் சூக்ஷம் பூதமே கிடையாது. அதோடைய காரியம் என்ன வந்துடுத்தோ இந்திரிய ரூபமா இருக்கு. இதை தவிர்த்து ஒரு அபஞ்சீகரணமா கொஞ்சம் பாக்கி வச்சிருக்காங்கிறது கிடையாது. எல்லாம் பஞ்சீகரமாயிடுச்சு. அதனால அதோடைய சூக்ஷ ரூபம்னு வச்சிருக்கோம். அது கண்ணுக்கு தெரியாததுனால பூத சூக்ஷ்மானின்னு சொல்றாலே தவிர சூக்ஷ ரூபம் இல்லை. பூத சூக்ஷம் பஞ்சபூதங்களுடைய ஒரு சூக்ஷ்மமான அம்சம். அது அவித்யா காம கர்மா. 4 8 ஆயிடுச்சா? ஏற்கனவே அங்க 4 இங்க 4 சேர்த்தா 8. இதுக்கு புரியஷ்டகம் லிங்கம் தான். அதாவது நாம் இப்ப கிட்ட முன்னாடி இந்த பஞ்ச மகாபூதங்கள் அவித்யா காம கர்மா இந்த 4 விட்டு ஒரு சூப்ப சரீரம்னு சொன்னோமோ அது அந்த வெறும் சரீரம் இந்த 4 சகாயம் இல்லாமல் போக சாதனம் ஆகாது. இந்த பஞ்ச மகாபூதங்களுடைய அம்சங்கள் வேணும். அவித்யா காமம் கர்மா இதுவும் இருக்கணும். இந்த 4 சேர்ந்தாதான் அந்த லிங்கமானது அந்தந்த விஷயத்தை கிரகித்து நமக்கு போகத்துக்கு சாதனமாகும். அதனால புரியஷ்ட கல்வி சொல்லுவோம். அவித்யா காம கர்மாணி லிங்கம் புரியஷ்ட கல்வி. இப்போ இந்த சூக்ஷ்மத்துல விஷயத்தை சொல்லியிருக்கார். இப்போ இந்த சொப்பனம்னா என்னங்கிறது அவசியம். அதுக்காக வருது கர்ணேஷு உபசம்ஹிருதேஷு
ஜாகரிக சம்ஸ்காரஜ பிரத்யய சவிஷய சொப்னா இது உச்சதே. கரணேஷு, கரணா இந்திரியங்கள், ஜானேந்திரி கரணேந்திரி எல்லாமே எடுத்துக்கலாம். அதெல்லாம் உபசம்ஹிருத்தேஷு, உபசம்ஹிருத்தம்னா நிறுத்தப்பட்டது. நிறுத்தப்பட்டதுன்னா அதை தன் வேலையை பண்ணிட்டு இருக்கும், அந்த வேலையை போதும் அப்படின்னு நிறுத்தி. எது நிறுத்தினது, எப்படி நின்று போயிடுச்சு இந்த வேலை அப்படின்னு சொன்னா, கிருஷ்ணாரனுக்கு என்ன சொல்றது, இந்த மனசு இருக்கோ அல்லது மனசை உபாட்சியா கொண்ட ஜீவன் இருக்கானே, அவன் தான் இந்த வேலையை நிறுத்துறான். அவன் தான் இந்த இந்திரியங்களை பிரேரணை பண்ணி வேலை செய்யவும் வைக்கிறான். அப்புறம் ஓரளவு ஆனவனே பறிப்போம் அப்படின்னு சொல்லி நிறுத்தவும் நிறுத்திவிடுறான். இதனுடைய சக்தி எல்லாத்தையும் மனத்தினால எடுத்துட்டு வேற இடத்துக்கு போயிடுறாங்க. ஜாகிரதா அவனுடைய விட்டு தியாகம் பண்ணிட்டு அடுத்த அவஸ்தைக்கு நான் போறேன்னு சொல்லி போடுறான் சொப்னாவஸ்தை. அப்ப என்னது, கரணேஷு உபசம்ஹிருத்தேஷு, கரணங்கள் தன் வேலை செய்வதை நிறுத்தின உடனே ஜாகரிக சம்ஸ்காரா, இந்த கரணங்கள் வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது இவனுக்கு எல்லா விஷயத்தையும் சம்ஸ்காரம் ஏற்படுது. எந்த விஷயத்த பார்த்தாலும் எல்லாத்தையும் சம்ஸ்காரம் பார்த்ததெல்லாம் ஞாபகம் வர வேண்டிய சம்ஸ்காரம் இருக்கு இல்லையா, அந்த சம்ஸ்காரத்தோடு சேர்த்து மனசு இருக்கு. அந்த மனசை வச்சுருக்கான், பாக்கி எல்லாத்தையும் நிறுத்திவிடுறான். ஜாகரிக சம்ஸ்காரஜ பிரத்யேகா, ஜாகரிகத்திலே ஏற்பட்ட சம்ஸ்காரத்தோடாலே ஏற்படக்கூடிய பிரத்யேகா பிரதீதி, இதுதான் சவிஷயா சொப்னா. அங்கே விஷயத்தோடு கூடினதாக அந்த பிரதீதி ஏற்படுறதா, விஷயம் இல்லாமல் இல்லை. அங்கேயும் ஒரு விஷயம் இருக்கு, அந்த விஷயத்தோடு சேர்த்து பார்க்கிறோமே, அந்த பிரதீதிக்கு தான் சொப்பனம் பேரு. இதுதான் சொப்பன நிலை. சவிஷயா சொப்பன இது உட்பது. சொப்பனாவஸ்தால இதுல எவ்வளவு விஷயங்கள் சொல்லிட்டாருன்னா, சந்தாதிகரணமும் ஒரு அதிகரணம் இருக்கு. அந்த அதிகரணத்திலே சொப்பனத்திலே ரசம் கஜம் என்னெல்லாமும் பார்க்கிறோமே, அந்த வஸ்துலாம் எங்க இருக்கு? நாம சரீரத்துல வெளியில போய் பார்க்கிறோமா, சரீரத்துக்கு உள்ளுக்குள்ள பார்க்கிறோமா? சரீரத்துல வெளியில பார்க்கறதுக்கு கண்ண மூடி இருக்கும், பார்க்க முடியாது இல்லையா, தூங்கரிச்சாய். உள்ளுக்குள்ள பார்க்கறதுக்கு இடம் போடுறாது. அப்படி எல்லாம் விசாரிச்சுட்டு கடைசியில அங்க பார்க்கறதுலாம் சம்ஸ்காரத்தினாலே ஏற்படக்கூடிய வேற வஸ்து அனுபவிச்சிருக்கணும். சந்தேக திருஷ்டி, அங்க திருஷ்டி பண்ணியாக பார்க்கறான். வெளியில இருக்கிற யானையை பார்க்கல, வெளியில இருக்கிற குதிரையை அவன் பார்க்கல. இவன் தாம் பார்க்கறதுக்காகவே இந்த ஒரு திருஷ்டி பண்ணி உள்ள ஒரு அனிர்வச்சனீய ரகத்தை திருஷ்டி பண்ணிக்கிற மாதிரி அனிர்வச்சனீய அஸ்வர கஜா இருக்கிற திருஷ்டி பண்ணி பார்க்கறான். ஆக அந்த சம்ஸ்காரத்தினாலே அந்த விஷயத்தோடு சேர்த்து பிரதீதி உண்டாகிறது. பாக்கிய இந்திரியங்களுடைய சகாயமே கிடையாது. வெறும் மனசு சித்தாகாரிக்கும் பண்ணி அந்த சம்ஸ்காரம், அந்த இந்திரியம் ஏற்கனவே உள்ள ஜாகிரத சம்ஸ்காரமான சகாயமா வச்சிருந்து மனசு அத்தனை காரியத்தையும் நிர்வாகம் பண்ணுறது. இதுதான் சொப்பன நிலை. பிரத்யேகா சவிஷயா சொப்னை ஏக சூக்ஷ்ம சரீரம் மாயிக்கும் பிரத்யேகாத்மா. இந்த பூர்வார்த்தம் முன்னாடி சேர்ந்து இப்ப சின்ன முன்னாடி இந்த சூக்ஷ்ம சரீரம் சொன்னோம் இல்லையா, இந்த சூக்ஷ்ம சரீரம் யாருக்கு இந்த சரீரம் பிரத்யேகாத்மனா, ஏற்கனவே கூட அப்படிதான் சொன்னார். இந்த சரீரம் சரீரமே இல்லாத அசரீரத்தை ஆத்மனா சூரம் சரீரம் இருக்கிறது அப்படின்னு சொன்னார் இல்லையா, அதே மாதிரி அதே ஆத்மாவுக்கு தான் அந்த பிரத்யேகாத்மாவுக்கு இது சூக்ஷ்ம சரீரம் சொல்லப்படுறது. இப்படி முன்னாடி சொன்னதே அது மாயிக்கம் இல்லையா. மாயிக்கமே சொல்லத்தாலே நிஜமாக அந்த ஆத்மாவுக்கு சரீரம் கிடையாது. அசரீரமாக இருக்கக்கூடிய அந்த ஆத்மாவுக்கு மாயையாக இது சூக்ஷ்ம சரீர சம்பந்தம் அப்படின்னு காண்பிக்கிறார். அப்புறம் அந்த அவஸ்தையை சொல்றார், சொப்னாவஸ்தி. அதை என்ன சொல்றது, கரணோபரமே ஜாகிரத் சம்ஸ்காரோத்த பிரபோதவது மேல அன்வைக்கிறது. யாக்கியாக ரூபேண புரணம் சொப்ன உச்சியதே. தனியா பிரித்து போட்டிருக்கோம். இந்த பிரபோதவத்தை 37 சொல்லி ஸ்லோகத்தை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இது தனியா போட்டிருக்கோம். ஆனா அந்த வரியும் அடுத்த வரியும் சேர்ந்து ஒரு வாக்கியமா வரலாம். கரணங்கள் உபரமத்தை அடைந்தவுடன், அதாவது தன் வேலையை நிறுத்தினவுடன் ஜாகிரத் சமஸ்காரத்தினாலே பிரபோதத்தம், அதாவது ஜாகரிகத்துல எப்படி உனக்கு ஒரு பிரதீதி வந்திருந்ததோ
அதே போலயே ஒரு பிரதீதி உண்டாகக்கூடியது இருக்கு. அந்த நிலை சொப்பனம்னு சொன்னார் இல்லையா? அங்க எது அப்படி தெரிகிறது? விஷயமாகவும் ஞானமாகவும் இருக்கிறது எதுன்னா கிராகக ரூபேண ஸ்புரம். அந்த மனசு கிராஹ்யமாகவும் கிராககமாகவும் அதுவே காணப்படுகிறது. கிராஹ்யம்னா பார்க்கக்கூடிய விஷயம். மூணு சொன்னாரோ இல்லையா? இந்திரியம், அது அத்தியாத்மம், அதுக்கு விஷயம் அதிபூதம், அப்புறம் தேவதை அப்படின்னு. அப்ப அந்த கிராஹ்யம் கிராகங்கிறது தேவதையை விட்டுடுங்க. கிராஹ்யங்கிறது விஷயம், கிராகங்கிறது இன்னது. ஆக அந்த தியானம் இருக்கே, அந்த தியானமாகவும் தியானத்துக்கு விஷயமாகவும் எல்லாமே நிர்வாகம் அந்த கண்ணும் பண்ணிக்குது. வேற பாக்கிய இந்திரியமோ பாக்கிய விஷயத்தோட சகாயமும் இல்லை. பாக்கிய விஷயமும் வேண்டாம், பாக்கிய இந்திரியமும் வேண்டாம், நானே எல்லாம் பண்ணிக்கிறேன் அப்படி பண்ண. இதுதான் தைஜசா. தருஹயாபிமானி ஆத்மா தைஜசா. தருஹயம்னா சூக்ஷ்ம சரீரமும், அதே சமயத்துல அந்த சொப்னாவஸ்தானமே அந்த அவஸ்தை, இந்த ரெண்டையும் கொண்டவன் அந்த ஆத்மா இருக்கானே, அந்த ஆத்மாவுக்கு தைஜசானது. அந்த தைஜசம் சேர்த்து அந்த சூக்ஷ்ம சரீரம், அதுக்கு உண்டான அவஸ்தை சொப்னாவஸ்தை, அந்த தைஜசன்ல அது ரெண்டுக்கும் அபிமானியா இருக்கக்கூடிய ஆத்மா, இந்த மூணு சேர்ந்தது ஏகத்ரயம் உகாரஹா. உங்கிறதுல உகாரம் இது ஸ்மிருதியில வச்சுக்கிறது இல்லை. ஏன்னா பிரத்யட்சமா பார்த்தா மாதிரியே பாவனை வருது. ஸ்மிருதியாக இருந்தால் ஸ்ருதி அந்த இடத்துல அசரசான் ரசயோகான் பத சிருஜதேன்னு சொல்லாது இல்லையா? அதனால இது தரிசனம் தான். தரிசனம் நேரம் பார்க்கறது. ஆனா பார்க்கறது எப்படி? அங்கேயே புரிதா ஒரு விஷயத்தை உண்டாட்டி திருப்தியாகக்கூடியவர்கள் அங்கே நேரம் சாட்சி கிடைக்கும். சாட்சியாக பார்க்கணும். ஆமாம், அனிர்வச்சனீய விஷயம் தான். அந்த கிருதி சொன்னத விஷயத்தான் இந்த அனிர்வச்சனீய சாட்சியே கல்பனை பண்ணப்பட்டது. சொப்னத்துல சுருக்கிட்டு நதத்திர ரசாக ந ரசயோகாக ந பந்தானோங்க வச்சு அத ரசான் ரசயோகான் பசக பிரிஜதே. எதெல்லாம் பாக்குறானோ அதெல்லாம் உங்களுக்கு இல்லை. இங்க இவனே எல்லாம் திருஷ்டி பண்ணி பாக்குறான் அர்த்தம் அப்படின்னு சொல்லுது. திருஷ்டி பண்ணி பாக்குறான்னு மகவதியோ அப்படின்னா மற்ற இடத்துல இந்த பிராந்தியில வந்தா திருஷ்டி பண்ணி பாக்குறான் அப்படின்னு திருஷ்டி பண்ணாங்க தெரிஞ்சு திருஷ்டி பண்றான்னு அர்த்தம். அவன் பார்க்கக்கூடிய அந்த வஸ்துவானது சத்தாத உற்பத்தன் பிராதிகாத்திகமான வஸ்து, அது அனிரோதம் அப்படின்னு சொல்லிருக்காரு. கரணோபரமே அடுத்த அபிமானி தயோர் எஸ்து தைஜசா பரிகீர்த்திதா. இந்த ரெண்டு அவஸ்தைகளோட சம்பந்தம் உள்ளவன் அபிமானியாக இருக்கிறவன் தைஜசம்னு சொல்லப்படுறது. இது எஷ்டியில சமஷ்டியை ஏற்கனவே சொல்லிட்டாரு. இரண்டையர் பயிற்சி அது கூட அங்க மேல அடுத்த 39 ஸ்லோகத்துல முதல் வரியை இதை கேட்டான். இரண்யகர்த்த ரூபேட தைஜசம் சிந்தையே புத்தகா. இந்த தைஜசங்கிறது வெஷ்டி சொன்னோம் இல்லையா? இதனுடைய மொத்த சமஷ்டியை சொன்னோம்னா இரண்யகர். இப்ப இவன் என்ன பண்ணனா அந்த இரண்யகர்த்தனை பிடிக்கணும். அவனை மனசுல ஏற்றிட்டா இந்த வெஷ்டி எல்லாம் அதுல கரைஞ்சு போயிடும். அந்த சேத நிவர்த்தியை இந்த சேத நிவர்த்தியாகி அந்த சூக்ஷ்ம சமஷ்டி மாற்றம் இவன் மனசுல இருக்கும்.